பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வண்ணங்கள பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த வண்ணங்கள் நம்ம உடைகளில் பார்க்கலாம். நம்ம உடைகள பயன்படுத்தி அதுல நெறைய மாற்றங்களை உருவாக்கலாம். நம்ம எண்ணங்கள் உடைகள் நம்ம உடல்ல ஒட்டி இருக்கும். நம்ம சதை, எலும்பு, இரத்த ஓட்டங்களுடன் வைப்ரேட் ஆயி அது நம்மளுக்கு நெறைய மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் அல்லாமல் வண்ணங்கள வேற எந்த விதமாகலாம் பயன்படுத்தலான்னா, உங்களுடைய அ அதாவது கல்லு அதாவது படிகக் கல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. படிமக்கல்கள். அத பயன்படுத்தி நம்ம வண்ணங்களுக்கு ஏற்ற ஒரு படிமக்கற்களை பயன்படுத்தி, உங்களுடைய எண்ண அதிர்வுகளை நீங்க சரியாக ஏற்படுத்திக் கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல், நம்ம வீட்டின் வரவேற்பறை, வீட்டுக்குள் நம்ம இருக்கும் இடங்களுக்கு தக்கன நம்ம வண்ணங்களை பயன்படுத்தலாம். அலுவலகங்களிலும் நம்ம வண்ணங்களை பயன்படுத்தலாம். வண்ண வண்ண பூக்கள் நம்மளுடைய அலுவலகங்களில் வைக்கும்போது, உங்களுக்கு நெறைய மாற்றங்கள், வெற்றிகள் உருவாகும். புத்துணர்வான நெறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும். இது அலுவலகத்துக்கு மட்டும் தான் வைக்கணுமா? நம்மளுடைய ஆபீஸ்ல மட்டும் தான் வைக்கணுமா? அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், உங்க வீட்லயுமே நீங்க வச்சு பயன்படுத்தலாம். வண்ணங்கள் நிறைந்த பூக்களை பயன்படுத்தலாம். மனங்கள் நிறைந்த பூக்கள் உங்களுக்கு நெறைய மனசை ரொம்ப ரீஃப்ரெஷ் குடுக்கக்கூடியதாக இருக்கும். அ ரொம்ப டல்லா இருக்கும்போது, நல்ல நிறங்கள் நிறைந்த பூக்கள நெறைய வச்சு, அதனோட கொஞ்சம் விளையாண்டுகிட்டே இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு மாற்றங்கள் உருவாகும். நெறைய செடிகள பராமரிக்கிறோம்ல, அதேபோல் நெறைய வண்ணங்கள் நிறைந்த உடைகளை வாங்கி, அத அடிக்கடி மடிக்கிறது, அத துவைக்கும்போது, இதெல்லாம் நம்ம வண்ணங்களுடன் போராடுற தன்மை, வண்ணங்களோட நம்ம ஐக்கியமாகும் தன்மை. அப்புறம் நம்ம அதிகமாக நம்மள சுத்தி இருக்கும் சுவர்கள் தான். அந்த சுவரில் உள்ள வண்ணங்களை நம்மளுக்கு ஏற்ற வண்ணங்களாக மாற்றி, அத வளமப்படுத்தலாம். இந்த மாரி ஒவ்வொரு வண்ணங்களும் நம்ம வாழ்க்கையில் பயணிக்குது. இப்ப வீட்ல ஹால்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கிரீன் கலர், லைட் ப்ளூ இதெல்லாம் நீங்க வரவேற்பறையில் பயன்படுத்தலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய கிச்சன்ல பொதுவாக டார்க் கலர், ரொம்ப டார்க் கலர், பிளாக் இந்த மாதிரி கலர்களை பயன்படுத்தும் போது கிச்சன் உங்களுக்கு நல்லா சுக்கிரனுடைய காரகத்துவங்களை அமைச்சு கொடுக்கறதாக இருக்கும். அதே போல் உங்களுடைய பெட்ரூம்ல லைட் பிங்க் கலர், லைட் லாவெண்டர் கலர் இதெல்லாம் பயன்படுத்தும் போது நல்லா அதாவது உங்களோட பெட்ரூம் ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பாக இருக்கும். தியானம் பண்ணும்போது வண்ணங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. தியானத்தில் உங்களுடைய எண்ணங்களும் வண்ணங்களும் சேர்ந்துதான் தியானம் மன அமைதியை உருவாக்கும். அதனால நீங்க இருக்கிற லைட் சாண்டில் கலர்ல உங்களுக்கு செவிற்று கலரை மாத்திட்டு, நீங்க உடுத்துற உடைகளும் லைட் கலர் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிற உடைகளை உடுத்துனீங்கன்னா, உங்களுடைய தியானம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட் பீஸ்ஃபுல்லான கலர் லைட் ஃபேண்டா கலர், சில பேருக்கு வெள்ளை ஒத்துக்கலன்னா லைட் ஃபேண்டா கலர் எடுத்துக்கலாம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வண்ணங்களை சூஸ் பண்ணி உங்களுடைய தியானத்தை ஏற்படுத்தலாம். அதாவது வண்ணங்கள் நம்ம எந்தெந்த செயல்களுக்கு எந்தெந்த வண்ணங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உருவாக்கலாம். இப்ப மீன ராசிக்கு நம்ம என்ன வண்ணங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். மீன ராசிக்கு கடல் பச்சை அப்படிங்கிற பச்சை கலரை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். கடல் பச்சை மட்டும் பயன்படுத்தலாமா அப்படின்னா இல்ல, அதை விட இன்னுமே நம்ம நிறைய கலர்களை பயன்படுத்தலாம். இங்க சுக்கிரன் நல்ல உச்சஸ்தானத்துல இருக்க குருஸ்தானத்தை பெற்றிருப்பதனால் இங்க நீல கடல் நீளம் போல் நீலர் கலர் ரொம்ப அழகான பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்தில் நீரின் தன்மை அதிகமாக இருப்பதனால் நீர் வண்ணம் அப்படிங்கிறது நீரின் வண்ணமான கலர்களை பயன்படுத்துவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சந்தன கலரை ரொம்ப அதிகமா பயன்படுத்துவதும் இங்க சிறந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. உங்க வண்ண உடைகள் இந்த மாதிரி உடைகளை பயன்படுத்தும் போது உறவு நிலைகளுக்குள் நல்ல ஒற்றுமையும் உங்களை சுத்தி ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுவதை நீங்க உணர முடியும். சரி, இப்ப நீங்க உடுத்துற உடையில் இந்த கலர் பயன்படுத்துங்கன்ட்டோம். அதே மாதிரி நீங்க எதிர்த்தாப்புல பார்க்கக்கூடிய கலர் என்ன கலர்னா சிவப்பு கலரை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. சிவப்பு கலர் லைட் இளஞ்சிவப்பு கலரை நல்ல மிளகா பழ வத்தல்பாங்க இல்லையா, மிளகா பழம் வத்தல், அதாவது மிளகா பழம் மாதிரி இருக்குதுன்னா அப்படியே நல்ல சிவப்பு கலர். அதாவது காஞ்சி போச்சுன்னா அது வேற. மிளகா பழம் பழமாக இருக்கும்போது அந்த மிளகாய் என்ன கலர் இருக்கோ அந்த கலர்ல உள்ள வண்ணத்தை உங்க கண் முன்னால் பார்ப்பதாக வச்சுக்கொள்ளுங்க. அதை வைக்கும் போது உங்களுடைய திடமான எல்லாரும் ரொம்ப திடமா ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய தன்மையுடையவர்களாக இருப்பீங்க. வருமானம் பெருகக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்கள் கால் செருப்பை போட வேண்டிய கலர் லாவெண்டர் கலர் போடுவது சிறப்பாக இருக்கும். செல்வ நிலை அசையாமல் இருக்கும். உங்களுக்கு செல்வத்தை வேற எங்கேயும் அசைய விடாமல் பார்த்துக் கொள்வீங்கள். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு செல்வ நிலை உயர்வதற்காக லாவெண்டர் கலர் சாம்பல் கலர் உங்களுடைய கால் பாதத்தில்
சாக்ஸாக செருப்பாக போடுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த கலர்களை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இது வாழ்வியல் சிகிச்சையாகவே நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. நிறங்களை வைத்தே சிகிச்சைகள் நிறைய மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அதனால் நிறங்கள் உங்களுடைய ஜோதிடத்தில் உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வருது அப்படிங்கிறத நான் இப்ப சொல்லி கொடுத்த ஒவ்வொரு ராசிக்குள்ள நிறங்களையும் பின்பற்றி வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வாங்க. இந்த நிறங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம்ங்கிறதே நீங்க பாருங்க. அதனால் எண்ணங்கள் தான் நிறங்களையும் வண்ணங்களையும் கொடுக்கிறது. உங்க எண்ணங்களை சரியாக மாற்றுவதற்குரிய முழு தன்மை நிறங்களுக்கு உண்டு. அந்த நிறங்கள் உங்களை மோதிர வடிவமாகவோ பூக்கள் வடிவமாகவோ உடைகள் வடிவமாகவோ எந்த முறையில்னாலும் அந்த நிறங்களை நீங்க ஆட்கொள்ளலாம். அந்த முறைகளை ஆட்கொண்டு வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளும் முயற்சியை பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். அதே போல் நான் ஒவ்வொரு நிறங்களையும் சொல்லும் போது இந்த நிறங்கள் சாதாரணமாக நான் சொல்லல. இந்த நிறங்கள் அனைத்தும் என் மாணவர்களுக்கு பாடமாக புகட்டப்பட்ட விஷயம்தான். என் மாணவர்கள் அனைவரும் இதை ஆய்வு செய்து எடுத்துக்கொண்டு வந்து எனக்கு இதனால எனக்கு இந்த சக்சஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லும் போது அதோடைய வெற்றியை நான் உணர்ந்தேன். இந்த வெற்றியை அனைவருக்கும் சேரணுங்கிறதுக்காக தான் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய வெற்றிகள் உங்களை அடையும். இந்த வெற்றிகள் அனைத்தும் நிறங்களை சாரும் என்பதே ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.